SSC காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ துவங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 7/11/2022 அன்னைக்கு தான் தொடங்க போகுது. புக்ஸும் SSC அவைலபிளாக இருக்கு. ஸோ புக்குக்கும் அட்மிஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போத் வேலூர் அண்ட் திருச்சி அகாடமி ரெண்டு பேருடைய நம்பருமே கீழே டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். ஸோ வேலூருக்கு அகாடமி கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 7200400398 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. திருச்சி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 8111070708. ரெண்டு அகாடமிலையுமே 7/11/2022 அன்னைக்கு தான் புதிய பேட்ச் வந்து தொடங்க போகுது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாபம் மற்றும் நஷ்டம். சோ அதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். சரிங்களா? சோ லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 2 ரூபாய் லாபம். சரிங்களா? அதே ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 2 ரூபாய் நஷ்டம். அவ்வளவுதான். சோ லாபத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, லாபத்தை விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது லாபம்னா என்ன அர்த்தம்னா, நான் வாங்கின காசை விட விற்ற விலை வந்து அதிகமா இருக்கும். சரியா? சோ விற்ற விலையில இருந்து வாங்கின விலையை கழிச்சா மீதி வரதான் எனக்கு லாபம். சரியா? எக்ஸாம்பிளுக்கு அதேதான், 5 ரூபாய் பொருளை 7 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 2 ரூபாய் லாபம் சொன்னோம்ல. சோ விற்ற விலை வந்து 7 ரூபாய், வாங்கின விலை வந்து 5 ரூபாய். சோ எனக்கு 2 ரூபாய் லாபம். ஓகேவா? இதே நட்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது வாங்கின விலை மைனஸ் விற்ற விலை. சோ ஃபார்முலா அப்படியே சேஞ்ச் ஆகும். சரியா? வாங்கின விலை மைனஸ் விற்ற விலை. சோ சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாங்கிய விலை அப்படின்னு கொடுக்காம அடக்க விலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன சார் அடக்க விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, அடக்க விலை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நான் ஒரு வண்டி வாங்குறேன்னு வச்சுங்களேன். சரிங்களா? செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்குறேன் அப்படின்னா அது அந்த வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய். சரிங்களா? இது இல்லாம நான் ஒரு 2,000 ரூபாய்க்கு என்ன பண்றேன், ரிப்பேர் பண்றேன். சரிங்களா? பழுது பார்க்கிறேன். சோ அப்படி ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், 25,000 ரூபாய் வண்டியோட ரேட்டு பிளஸ் 2,000 ரூபாய் நான் பழுது பார்க்கிறேன். சோ 27,000 ரூபாய் இருக்கும். சரிங்களா? சோ இங்க வாங்கிய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா 25,000 ரூபாய் இல்ல, 27,000 ரூபாய். ஓகேவா? அந்த 2,000த்தையும் கணக்குல எடுத்துக்கணும். சோ அடக்க விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை பிளஸ் கூடுதல் செலவுகள். சரியா? அந்த கூடுதல் செலவையும் கணக்குல எடுத்துக்கணும். புரியுது இல்ல? இது இல்லாம வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேனே. இப்ப நம்ம நிறைய வந்து புக்ஸ் எல்லாம் வந்து அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்றோம். சரிங்களா? அப்படி ஆர்டர் பண்ணும்போது எனக்கு 150 ரூபாய் அந்த புக்குனா நான் ஒரு 50 ரூபாய் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தரேன். சரியா? போக்குவரத்து செலவுக்காக செலவு பண்றேன். இப்ப வீட்டுல நம்ம புக்குக்கு ரேட் சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம், 200 ரூபாய் தா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். சரிங்களா? 150 ரூபாய் சொல்ல மாட்டோம்ல, ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா 50 ரூபாயும் நமக்கு தேவைப்படும். அதோட சேர்த்தா பில் வரும். ஓகேங்களா? சோ வாங்கிய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா 200 ரூபாய். சரிங்களா? இந்த 200 ரூபாய்ன்றது அடக்க விலை, ஆனா வாங்கின விலை வந்து 150 ரூபாய் தான். சோ இது கூடுதல் செலவு. புரியுதா? சோ நல்லா புரிஞ்சுங்க. அவிட்ட விலை அதாவது அடக்க விலை அப்படின்னா வாங்கிய விலை பிளஸ் கூடுதல் செலவு அப்படின்னு சொல்லலாம். இது பேசிக். சரிங்களா? லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, அடக்க விலைனா என்ன, விற்ற விலைனா என்ன, வாங்கிய விலைனா என்ன, இதெல்லாம் பார்த்தாச்சு. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் இதுல இருக்கிற சம்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒருவர் ஒரு பொம்மையை ரூபாய் 25க்கு வாங்கி 30க்கு விற்றால் அவரின் லாப சதவீதம் என்ன? நமக்கே தெரியுது. 25 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரிங்களா? 30 ரூபாய்க்கு விற்கிறாரு. சோ எவ்வளவு லாபம்? 5 ரூபாய் லாபம். ஓகேவா? 5 ரூபாய் லாபம். இல்லனா லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. சோ 30 மைனஸ் 25 5 அப்படின்னு சொல்லலாம்.
சரியா? நான் ஏன் இந்த ஃபார்முலா சொல்றேன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலாஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த தடவை கூற்று காரணம் இருக்கு, பொறுத்துக இருக்கு. சோ எங்க வேணா ஃபார்முலாஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சைட் பை சைடு ஃபார்முலாஸும் பாத்துங்க. நமக்கு ஃபார்முலாஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन வருது, அது எங்க இருந்து வேணா கேட்கலாம். சரிங்களா? சோ பாருங்க, 25ல 30னா 5 ரூபாய் லாபம். லாப சதவீதத்துக்கு என்ன சார் ஃபார்முலா? லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் பை அடக்க விலை இன்டு 100%. சார் இங்க அடக்க விலை கொடுக்கல அப்படின்னா வாங்கிய விலை. ஓகேவா? சோ வாங்கிய விலை இல்லனா அடக்க விலை. விற்ற விலையை தூக்கி இங்க எழுதிடாதீங்க. ஏன்னா லாபம் இல்ல நஷ்டம் அப்படின்றது எதை பொறுத்து நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு செலவு பண்ண காசு அதை பொறுத்துதான் அது லாபமா இல்ல நஷ்டமான்னு சொல்லுவோம். சரியா? விற்றதை வச்சு சொல்லக்கூடாது, வாங்கினதை வச்சுதான் சொல்லணும். ஓகேவா? அப்ப லாபம் வந்து எவ்வளவு? 5 ரூபாய் லாபமா? 5 ரூபாய் லாபம். சரிங்களா? அடக்க விலை அதாவது வாங்கிய விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாய் இன்டு 100%. ஏன்னா கேட்கிற கொஸ்டின் என்னது? லாப சதவீதம் காண்க. சோ சதவீதம் கேட்கறதுனால 100 பெருக்கிக்கிறீங்க. சரிங்களா? சோ 1 25 4 25 100 5 4 பேருக்குன்னா 20% எனக்கு லாபம். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? ஒருவர் ஒரு பேனாவை ரூபாய் 25க்கு வாங்கி ரூபாய் 15க்கு விற்றால் அவரின் நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चनல வாங்கின விலை வந்து 25, விற்ற விலை வந்து 15. சரியா? நமக்கே தெரியுது எவ்வளவு நஷ்டம். நஷ்டம் வந்து 10 ரூபாய் நஷ்டம். சரிங்களா? நஷ்டம் வந்து 10 ரூபாய். சோ நட்ட சதவீதம் வேணும் அப்படின்னா மேல நஷ்டத்தை போட்டுக்குவீங்க, கீழே அடக்க விலை இல்லனா வாங்கிய விலை இன்டு 100%. சரிங்களா? சோ நட்டம் எவ்வளவு சார் கொடுத்துருக்காங்க? இங்க நட்டம் வந்து 10 ரூபாய். சரிங்களா? வாங்கிய விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாய் இன்டு 100%. சோ ஓர் 25 25 நான் 25 100 10 4 பேருக்குன்னா 40% நஷ்டம். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ ஐடியா மட்டும் தெரிஞ்சுங்க. லாப சதவீதம் கேட்டா லாபம் பை அவிட்ட விலை இன்டு 100, இல்ல லாபம் பை வாங்கிய விலை இன்டு 100. நஷ்டம் கேட்டா நஷ்டம் பை அவிட்ட விலை இன்டு 100, இல்லனா நஷ்டம் பை வாங்கிய விலை இன்டு 100. ஓகேவா? சோ ரெண்டு क्वेश्चन ஓவர். இதுல நஷ்ட சதவீதம் 2 முறை உங்களுடைய previous இயர்ல கேட்ட क्वेश्चन. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒருவர் 11 மாம்பழங்களை ரூபாய் 10 என்ற விலையில் வாங்குகிறார். பின்னர் அவற்றை 10 மாம்பழங்களை ரூபாய் 11 என்ற விலையில் விற்கிறார். சரிங்களா? எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஐடியா புரிஞ்சுங்க. 11 மாம்பழத்தை 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரியா? இது வாங்கிய விலை. ஆனா விற்கும் போது 10 பழங்களை 11 ரூபாய்க்கு விற்கிறாரு. 10 பொருளை 11 ரூபாய்க்கு விற்கிறாரு. இது விற்ற விலை. சோ நான் இத பழமா பார்க்காதீங்க, ஏதோ ஒரு பொருளா பாருங்க. 11 பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனா விற்கும் போது 10 பொருளை விற்கும் போதே 11 ரூபாய் எடுத்துறாங்க. அப்ப அந்த ஒரு பொருள் அவருக்கு லாபம் தானே. சரிங்களா? சோ ஐடியா புரியுதா? பாருங்க, 11 பொருளை வாங்கி 11 பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 10 பொருளை 11 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருள் லாபம் தானே. சரிங்களா? அந்த ஒரு பொருளுக்கு வர காசு லாபம் தான். சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா பாருங்களேன், அதே நம்பர் தான் வந்திருக்கு. சரிங்களா? இங்கேயும் அதே நம்பர் தான் வந்திருக்கு. சோ 11 11 இங்க 10 10ன்னு வந்திருக்கு. சோ 11 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் ஒண்ணும் பண்ணலப்பா. பெரிய நம்பர் ஸ்கொயர்ல இருந்து சின்ன நம்பர் ஸ்கொயரை போட்டுக்கிறேன், மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணிட்டு லாபமாக இருந்தால் சின்ன நம்பர் ஸ்கொயரை கீழே போடுறேன். சரியா? அப்படியே ஆப்போசிட். லாபம்னா சின்ன நம்பரு, நஷ்டம்னா பெரிய நம்பரு. சரியா? சோ லாபம் அப்படின்றனால நான் என்ன பண்றேன், சின்ன நம்பர் ஸ்கொயரை கீழே போடுறேன் இன்டு 100%. சரியா? இது சதவீதத்துக்கான வேலை.
சோ 11 ஸ்கொயர் 121, 10 ஸ்கொயர் 100 பை 10 ஸ்கொயர் 100 இன்ட்டு 100%. 100க்கு 100 அடிச்சிடலாமா? சரியா? அப்ப 121ல 100 போச்சுன்னா 21% லாபம். சோ சைடுல 21% லாபம், 10% நஷ்டம், இல்ல 21% நஷ்டம் அப்படின்னு எழுதுங்க. ஏன்னா ஆப்ஷன்ல இப்படிதான் வரும். பாருங்க, 21% நஷ்டமும் வந்திருக்கு, 21% லாபமும் வந்திருக்கு. சரியா? நமக்கு லாபமா நஷ்டமான்னு தெரியணும். ஆன்சர் மட்டுமே கண்டுபிடிச்சி பிரயோஜனம் இல்லை. சரியா? பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சு லாபமா நஷ்டமான்னு தெரியணும். ஏன்னா அதோட சேர்த்து தான் ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? அப்ப 21% லாபம் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஐடியா புரியுது இல்ல? சிம்பிளா யோசிங்க. 11 பயத்தை 10 ரூபாய்க்கு வாங்கி 10 பயத்தை 11 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதாவது வாங்கும் போது 11 பயத்தையே 10 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. ஆனா விற்கும் போது 10 பயத்தையே 11 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு பயம் லாபம். சரிங்களா? அந்த ஒரு பயம் லாபம் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன், பெரிய நம்பர் ஸ்கொயர்ல இருந்து சின்ன நம்பர் ஸ்கொயரை கழிச்சுக்கிறேன். லாபம் அப்படின்றதுனால சின்ன நம்பர் ஸ்கொயரை கீழே டினாமினேட்டர்ல போடுற பகுதியில. இதே நஷ்டம் அப்படின்னா பெரிய நம்பர் ஸ்கொயரை கீழே போட்டிருப்பேன். சரியா? நஷ்டம்னா பெரிய நம்பர், லாபம்னா சின்ன நம்பர். அதை ஞாபகம் வச்சுங்க. இது சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? ஒரு நேர்மையற்ற வியாபாரி பொருட்களை வாங்கிய விலைக்கே விற்பதாக கூறுகிறார். ஆனால் எடை கற்களில் 1 கிலோவுக்கு பதிலாக 960 கிராம் மட்டுமே பயன்படுத்துகிறார் எனில் அவரின் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதுவும் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சினிமால வந்த கேள்வி கூட. சரிங்களா? இந்த துரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நம்ம விவேக் சார் என்ன பண்ணுவாரு, காந்தத்தை வந்து கீழே வச்சு காய்கறி வாங்குவார், பார்த்துருப்பீங்க. சரிங்களா? சோ சேம் அதே கான்செப்ட் தான். ஒரு நேர்மையற்ற வியாபாரி, சரிங்களா, பொருட்களை வாங்கிய விலைக்கே விற்பதாக கூறுகிறார். சரியா? அப்படியா சொல்றாரு. ஆனா எடை கற்கல்ல 1 கிலோவுக்கு பதிலா 960 கிராம் மட்டுமே பயன்படுத்துகிறார். சரியா? 1 கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல 960 கிராம் அதிகிறாரு ஒவ்வொரு 1 கிலோக்கும். சரியா? அப்ப எவ்வளவு கிலோ விற்கிறாரோ அந்த எல்லா கிலோலயும் 40 கிராம் அதிகிறாரு. சரியா? சோ அப்படி அதிகும் போது அவருக்கு கண்டிப்பா லாபம் தானே கிடைக்கும். 1000 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல 960 கிராம் கொடுக்கறதுனால 40 கிராம் லாபம் கிடைக்குது. சரியா? சோ அப்படி 40 கிராம் லாபத்திற்கான சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? பாருங்க, இதுவும் 1 கிலோ அப்படின்னா 1000 கிராமா? இது தெரியும்ல, 1 கிலோக்கு 1000 கிராம். இந்த 1000 கிராம்ல இருந்து 960 கிராம கழிச்சிங்க. சரிங்களா? லாபம், லாபம் தானே இது. சோ லாபம் அப்படின்னா சின்ன நம்பரை கீழே போடணும், இன்ட்டு 100%. அவ்வளவுதான். புரியுதா? லாபம்னா சின்ன நம்பரை கீழே போடணும். சோ 960 சின்ன நம்பரு, அது கீழே போட்டேன், இன்ட்டு 100%. சோ 40/960 இன்ட்டு 100%. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். சரியா? ஒரு நாள் 4, இங்க 2 நாள் 8, மீதி 1, 4 நாள் 16. சரியா? மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், 4ஆம் வாய்ப்பால் வச்சா இது 4ஆம் வாய்ப்பால்ல 6 முறை. சரிங்களா? இது 4ஆம் வாய்ப்பால்ல 25 முறை. சோ 25/6 வருது. இதை டிவைட் பண்ணா 6 நாள் 24, மீதி 1. சோ ஆன்சர் எழுதும்போது 4 1/6%. சரியா? இருக்கா? 4 1/6%. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுது இல்ல? சேம் அதே கான்செப்ட் தான். 1 கிலோ பெரிய நம்பர், சின்ன நம்பர் 960, அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன். சரியா? சோ லாபம் அப்படின்றதுனால சின்ன நம்பரை கீழே போறேன், இன்டு 100%. கேன்சல் பண்ணா ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு பொருளின் வாங்கிய விலை ரூபாய் 250, அதை 10% லாபத்தில் விற்க வேண்டுமெனில் விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10% லாபத்துல விற்கணுமா? சரிங்களா? சோ அப்ப ஒரு பொருளோட வாங்கிய விலை, அப்ப வாங்கிய விலை அப்படின்றது எப்பவுமே 100% பா. நான் செலவு பண்ண காசு எப்பவுமே 100%.
சோ 100% 250 ரூபாய். சரியா? இது புரியுதா? 100% 250 ரூபாய். 10% லாபத்தில் விற்க வேண்டும். சோ 10% லாபம்னா 110%. கரெக்டா? 100% 250 ரூபாய், 110% என்ன? அவ்வளவுதான் கொஸ்டின். சரியா? 100% 250 110%. சோ குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க 250 into 110 வகுத்தல் 100. சரியா? 2 0க்கு 2 0 கேன்சல். 25 into 11. சரியா? பெருக்குனா ஓர் 25 25 ஓர் 25 25. சோ 275 அப்படின்றதுதான் 10% லாபத்துக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ. சோ ஆப்ஷன் பி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? இல்ல சார் இத சதவீத மெத்தட்ல சொல்லுங்க அப்படினா 250க்கு 10% என்னப்பா? 2 0க்கு 2 0 கேன்சலா? சோ 250க்கு 10% அப்படின்றது 25 ரூபாய். சரியா? 25 ரூபாய் தானே? இந்த 25 ரூபாவை 10% லாபம் சொல்றதுனால கூட்டிங்க. இதே 10% நஷ்டம் சொல்லினா கழிச்சிப்பீங்க. ஓகேங்களா? லாபம் சொன்னனால 250 பிளஸ் 25 கூட்டினா 275 ரூபாய். ஓகேவா? சார் எனக்கு சதவீதம் நல்லா தெரியும் அப்படின்னா அதுல போடுங்க. இல்ல சார் நான் எல்லாத்தையும் ஒரே மெத்தட்லயே கத்துக்கிறேன் அப்படின்னா இத போடுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சரி, ஒரு பொருளின் வாங்கிய விலை ரூபாய் 560. அதை 10% நஷ்டத்தில் விற்றால் விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 10% நஷ்டம் அப்படின்னா 560. ஓகேவா? இது எத்தனை பர்சன்டேஜ்? 100%. குத்துருக்கிற வாங்கிய விலை வந்து எவ்வளவு? 100% எடுத்துக்கிறேன். அப்ப 10% நஷ்டம்னா 90%க்கான வேல்யூ என்ன? சரியா? 90%க்கான வேல்யூ என்ன? சோ பாருங்க 560 into 90 வகுத்தல் 100. சரிங்களா? சோ கேன்சல் பண்ணா 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 56 into 9 9 54 மீதி 5. 9 5 45 ஒரு 5 50. சோ 504 ரூபாய் அந்த பொருளோட விற்பனை விலையாக இருக்கும். சரியா? ஏற்கனவே சொன்ன மெத்தட் சதவீத மெத்தட்லயே நான் போடுறேன் சார் அப்படின்னா பாருங்க 560க்கு 10% என்ன? சரியா? 10% அப்படின்னும் போது 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகி 56 ரூபாய் வரும். ஓகேவா? அப்ப 560ல 56 ரூபாய் கழிச்சிங்க. ஏன் கழிக்கிற? நஷ்டம் சொல்லியிருக்காங்க. சோ நஷ்டம் அப்படின்னா கழிச்சிக்கணும், லாபம்னா கூட்டிக்கணும். சோ கழிச்சா 504 ரூபாய் வந்துடும். சரியா? சோ எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அது போட்டுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? ஒரு பொருளை ரூபாய் 390க்கு விற்பதன் மூலம் ஒரு கடைக்காரர் 20% லாபம் அடைந்தால் அவர் அப்பொருளை வாங்கிய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ 390க்கு விற்கிறதுனால சரிங்களா 20% லாபம் அடைந்தால் சோ 120%. 20% லாபம்னா 120% 390. சரியா? क्वेश्चन என்னது? அப்பொருளின் வாங்கிய விலை என்ன? சோ வாங்கிய விலைன்றது நான் என்ன சொன்னேன்? 100%. இது என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ 390க்கு 120% அப்படின்னா 100%க்கு என்ன? கண்டிப்பா அதை விட கம்மியா தான் வரும். சரியா? அப்ப 400 425 வர சான்ஸே இல்லை. கரெக்ட் தானே? 390 into 100 வகுத்தல் 120. கிராஸ் மல்டிப்ளை அப்படியே பண்ணிட்டேன். ஓகேவா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். வேற 6 வாய்ப்பல்ல அதிகமா 6 வாய்ப்பல்ல 6 2 12 6 6 36 மீதி 3. சோ 30 5 முறை வரும். ஓகேங்களா? 4 2 2 I 2 10. சோ 65 into 5 5 5 25 IR 30 32. சோ 325 அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்.
புரியுது இல்ல? ரொம்ப ஈஸிங்க. 390க்கு விற்பதன் மூலம் கடைக்காரர் 20% லாபம் அடைகிறார். சோ 20% லாபம் அப்படின்னா 120%. அந்த பொருளோட வாங்கிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வாங்கின விலைன்றது 100%. சரியா? சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 325 அப்படின்றது ஆன்சர். ஏன் இது ரெண்டும் வராது அப்படின்னு சொன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க 120% 390 தான். அப்ப அதை விட கம்மியா தான் 100% இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப எப்படி 425 400 வரும்? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு குதிரையை ரூபாய் 570க்கு விற்பதன் மூலம் ஒரு வியாபாரி 5% நட்டம் அடைகிறார். அவர் 5% லாபம் அடைய அந்த குதிரையை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியான क्वेश्चन. 570க்கு விற்கிறதுனால 5% நஷ்டம் அடைகிறார். சோ 5% அப்படின்றது 95%. ஐடியா புரியுதா? 570க்கு விற்கிறதுனால 5% நஷ்டம் அடைகிறார். சோ நஷ்டம் அப்படின்னா 95%க்கான வேல்யூ 570 ரூபாய். சரியா? क्वेश्चन என்னன்னா 5% லாபம் அடைய 5% லாபம்னா 105% வரணும்னா எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கணும்? சரியா? அவ்வளவுதான் क्वेश्चन. புரியுது இல்ல? இது 570 இன்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 105 வகுத்தல் 95. சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க கேன்சல் பண்ணுவோமா? 5 வாய்ப்பால 19 5 95. 5 வாய்ப்பால 21 முறை வரும். வேற வழியே இல்லைங்க. 19 வாய்ப்பால் போட்டு ஆகணும். சரிங்களா? ஒரு 19 19 19 57. சரியா? இந்த 0 அப்படியே வந்துடும். ஏன் சார் இங்க 19 போட்டு ஆகணும் அப்படின்னா 19 வந்து ஒரு பகா எண். வேற எந்த வாய்ப்பாலையும் வராது. சரியா? சோ கேன்சல் பண்ண முடியாது. 19 வாய்ப்பாடு போட்டு ஆகணும். இல்லைன்னா இப்படியாவது பண்ணுங்க. 19 19 19 கூட்டி பாருங்க 57 வரும். சரியா? சோ இப்ப போடலாம்ல. 30 21 பெருக்கணும். சோ பெருக்குனா 21 3 63. சோ ஒரு 0. சரியா? 630 அப்படின்றது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? 21 3ஆல பெருக்குனா 63. ஒரு 0 அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 10 பொருட்களின் வாங்கிய விலையானது 9 பொருளின் விற்ற விலைக்கு சமம் எனில் கிடைக்கும் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த क्वेश्चनல எங்கமே பாருங்க அந்த விலையே கொடுக்கல. 10 பொருளோட வாங்கின விலை 9 பொருளை விற்கிறதுக்கு சமம் அப்படின்னா லாபமா நஷ்டமா? சரியா? ஃபர்ஸ்ட் அது தெரியணும். அதுக்கப்புறம் தான் லாப சதவீதமா நஷ்ட சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியும். சரியா? சோ 10 பொருளை வாங்கும் போது கிடைக்கிற காசு, சப்போஸ் ஒரு 10 பொருளை விற்கும் போது 200 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். இது நானா போறது. சரிங்களா? சமூகம் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு புரியணுமே அப்படின்னு சொல்றேன். வேணா சைட்ல போட்டுக்கலாம். சரியா? பாருங்க 10 பொருளை விற்கும் போது 200 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். 10 பொருளை வாங்கும் போது எனக்கு 200 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். 9 பொருளை விற்கும் போதே அந்த 200 ரூபாய் எனக்கு கிடைச்சிருது. சரியா? 9 பொருளை விற்கும் போதே எனக்கு 200 ரூபாய் கிடைச்சிருது. அப்ப மீதி வர அந்த ஒரு பொருள் எனக்கு லாபம் தானே? அதுல வர காசு எனக்கு லாபம் தானே? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. 10 பொருட்களின் வாங்கிய விலையானது. சரியா? 9 பொருட்களை விற்ற விலைக்கு சமம். 9 பொருளை விற்கும் போதே அந்த காசு வந்துருச்சு. மீதி வரதுல எனக்கு லாபம் தான். சரியா? அப்படி லாபம்னா எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம், நஷ்டம்னா எவ்வளவு பர்சன்டேஜ் நஷ்டம்? இதுதான் क्वेश्चन. சோ நட்டம் கொடுத்திருக்கிற ஆப்ஷன் எதுவுமே வர சான்ஸ் இல்ல. ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சரியா? சோ அப்ப பாருங்க பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கிறேன். இதெல்லாம் டைரக்டா போடலாம். காசு கொடுக்கல அப்படின்னாலே நீங்க டைரக்டா போடலாம். 10 பொருள் வந்து 9 பொருளை கழிச்சுக்கிட்டேன். சரியா? லாபம்னா சின்ன நம்பரை கீழே போடணுமா, நஷ்டம்னா பெரிய நம்பர் கீழே போடணும். சோ லாபம் கொடுத்தனால 100%. பாருங்க 10ல 9 போனா 1. சோ 1/9 இன்டு 100%. 1 இன்டு 100 100 வந்துருமா? சோ 100/9. 11 9 99 மீதி 1. சோ ஆன்சர் எழுதும்போது 11 1/9% லாபம்.
சரிங்களா? 11 1/9% லாபம். நம்ம அனுஷ்டம் பாத்தீங்கன்னா 11 1/9% நஷ்டம்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் வைப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. சரிங்களா? சோ 11 1/9% லாபம் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் உங்களுக்கானது. 16 பொருட்களின் விற்ற விலையானது 20 பொருட்களை வாங்கிய விலைக்கு சமம் எனில் கிடைக்கும் லாப சதவீதம் எவ்வளவு? நல்லா புரிஞ்சுங்க, இந்த கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சரிங்களா? என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விற்ற விலை கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் வாங்கிய விலை கொடுத்திருக்காங்க. போன சம் பாருங்களேன், கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் வாங்கிய விலைன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் விற்ற விலைன்னு சொல்லியிருக்காங்க. சோ 16 பொருளை விற்கிற விலையானது 20 பொருள் வாங்கினதுக்கு சமம். சரியா? இந்த கொஸ்டினை எப்படி சொல்லலாமா? 20 பொருளின் வாங்கிய விலையானது 16 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். சரியா? அப்ப 4 பொருள் இருக்கு, லாபம் தானே, அதனால்தான் அவன் தெளிவான சொல்லிட்டான் லாப சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆனா நம்ம என்ன யோசிப்போம், இங்க 16 இருக்கு, இங்க 20 இருக்கு, அப்ப இது நஷ்டம். ஏன்னா 16 பொருள்ல 4 பங்கு இல்ல. சோ 4 பொருளோட ரேட் இல்லாதனால அது நஷ்டம் யோசிப்போம், ஆனா அது நஷ்டம் இல்ல. சரியா? ஐடியா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் 20 பொருளோட வாங்கின ரேட்டு, ஏன்னா அதுதான் நான் செலவு பண்ணது. சரியா? 16 பொருளை விற்கும் போதே எனக்கு கிடைக்குது, அப்படிதானே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விற்ற விலையானதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப 16 பொருளை விற்கும் போதே எனக்கு கிடைக்குதுன்னா 4 பங்கு, அதாவது 4 பொருளோட ரேட் எனக்கு லாபம். சரியா? சோ அப்ப 20 மைனஸ் 14. ஓகேவா? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கிறேன். சரியா? லாபம் அப்படின்றதுனால சின்ன நம்பரை கீழே போடுறேன், இன்ட்டு 100%. ஓகேவா? 20ல 16 கழிச்சா 4ன்னு வரும். சோ 4/16 இன்ட்டு 100%. ஒரு நாள் 4, 4 நாள் 16, ஒரு நாள் 4, 25 நாள் 100. சோ 25% லாபம். ஓகேவா? கொஸ்டினை கரெக்டா புரிஞ்சுங்க. விற்ற விலைன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வாங்கிய விலைன்னு கொடுத்துருக்காங்க. சோ கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின். 2 பொருட்களை ஒவ்வொன்றும் ரூபாய் 520க்கு விற்கப்பட்டது. சரியா? 2 பொருளை விற்கிறாங்க, ஒன்னொன்னும் 720 ரூபாய் விற்கிறாங்க. சரியா? அப்படி விற்கும் போது ஒரு பொருள் 25% லாபத்திலும் மற்றொரு பொருள் 25% நஷ்டத்திலும் விற்கப்படுகிறது எனில் இரண்டையும் சேர்த்து கிடைக்கும் லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. அதே பர்சன்டேஜ் அதிகமாகி அதே பர்சன்டேஜ் குறையுதுன்னு வச்சுக்கீங்களேன், 25% லாபம் அதிகமாகி 25% குறையுது அப்படின்னா காசும் பாருங்க மாறல, 720 ரூபாய் தான். சரிங்களா? ஒரு பொருள் 720 ரூபாய், அப்ப 2 பொருளுக்கு 2 720 ரூபாய் வந்திருக்கும். சோ காசு அந்த அமௌண்ட் மாறல. சோ அமௌண்ட் மாறாம இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க சார், அதே பர்சன்டேஜ் அதிகமாகி அதே பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. மேல அந்த பர்சன்டேஜ் ஸ்கொயர் பண்ணீங்க, கீழே 100ஆல வகுத்துங்க. சரியா? சோ அப்போ என்ன வரும்? 625/100 வரும். சரிங்களா? 625/100. இங்க 2 0 இருக்கா? இந்த 2 0க்கு கடைசியில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சீங்க, 6.25 வரும். சரியா? கடைசியில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சா 6.25. கண்டிப்பா இந்த மெத்தட்ல கொஸ்டின் கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது அதே பர்சன்டேஜ் அதிகமாகி அதே பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா அதுக்கு வர ஆன்சர் கண்டிப்பா நஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா? இங்க லாபம்னு கொடுத்திருப்பாங்க, ஆனா நஷ்டம் அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை 1000க்கு விற்பதற்கு பதிலாக 1010க்கு விற்பதன் மூலம் 5% லாபம் பெறுகிறார் எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த பொருளின் அடக்க விலை என்ன? சோ 1000 ரூபாய் விற்கிறதுக்கு வரல 1010 ரூபாய்க்கு விற்கிறாரு. எவ்வளவு எக்ஸ்ட்ரா விற்கிறாரு? 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவா விற்கிறாரு. கரெக்டா? இது 10%ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவா விற்கிறாரு.
சோ 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. சரியா, நல்லா புரிஞ்சுங்க. அப்படி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால எனக்கு 5% லாபம் கிடைக்குது. கரெக்ட் தானே? 1000 ரூபாய் விற்கிறதுக்கு பதிலா 1010 ரூபாய் விற்கிறாருன்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாரு. அப்படி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறதுனால எனக்கு 5% லாபம் கிடைக்குது. சோ இந்த 5%க்கான மதிப்பு தான் 10 ரூபாய். புரியுதா? அப்ப 10%க்கான மதிப்பு என்னவா இருக்கும்? 20 ரூபாவா இருக்குமா? சரியா, நமக்கு தேவை என்னன்னா அந்த பொருளின் அடக்க விலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடக்க விலை அப்படின்றது 100%. 10% 20 ரூபாய். அப்ப 100% அப்படின்னும் போது இங்க ஒரு 0 சேர்த்துக்கிட்டா இந்த சைடு ஒரு 0 சேர்த்துங்க, 200 ரூபாய். சரியா, சோ 200 ரூபாய் அப்படின்றதுதான் அந்த பொருளோட அடக்க விலை. சோ ஐடியா புரியுதா? 5% வேல்யூ 10 ரூபாய் அப்படின்னா 10% வேல்யூ 20 ரூபாய் ஆகுமா? அப்ப 100% வேல்யூ 200 ரூபாய் இல்லையா? 5% 10 ரூபாய் அப்படின்னா 100% எவ்வளோ? சேம் அதே மெத்தட் தான். சரியா, சோ 100 × 10 பாருங்க, வகுத்தல் 5. 1 5 5, 2 5 10. சோ 100யும் 2யும் பெருக்கினா 200 அப்படின்றது ஆன்சர். ஐடியா புரியுது இல்ல? 1010க்கு விற்பதன் மூலம் 5% லாபம் கிடைக்குது. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் இதை 1080 சொல்றேன் அப்படின்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா, 1000 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலா 1010 ரூபாய் வாங்குறாரு, 10 ரூபாய் லாபம் கிடைக்குது. அந்த 10 ரூபாய் லாபம்ன்றது 5% சொல்லிட்டாங்க. கிடைக்கும் எனில் 5% லாபம் கிடைக்கும் எனில், சரியா, 5% 10 ரூபாய் அப்படின்னா 100% என்ன? அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஒரு பொருளை 10% லாபத்தில் பி இடம் விற்கிறார். பி அந்த பொருளை 20% நஷ்டத்தில் சி இடம் விற்கிறார் எனில் இறுதியில் அந்த பொருளின் அடக்க விலை எவ்வளவு சதவீதம் லாப நஷ்டத்தில் இருக்கும்? பாருமா, இது ஃபார்முலா x + y + xy/100. சரியா, எப்படி சார்? இங்க ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, இங்க வேற ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. சோ வேற வேற பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் போடுங்க. ரெண்டுமே ஒரே பர்சன்டேஜ் கொடுத்திருந்தா a²/100 சொல்லிட்டு ஒரு சொன்னல, அதாவது கொடுத்திருக்கிற பர்சன்டேஜ் ஸ்கொயர் பண்ணி 100ஆல வகுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் போட்டோம். 6.25 நஷ்டம் அப்படின்னு வந்தது. சோ அந்த மெத்தட் போடுங்க. இங்க வேற வேற பர்சன்டேஜ் கொடுத்தனால எப்படி சார் பண்ணோம்? 10% லாபம் அப்படின்னா +10, 20% நஷ்டம் அப்படின்றனால -20. சோ பாருங்க, y வந்து -20 போட்டுக்கிறீங்க. ஏன்? ஏன்னா 20% நஷ்டம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, பிளஸ் x வந்து எவ்வளோ? +10, y வந்து -20 வகுத்தல் 100. சரிங்களா, சோ 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஏன்னா இது எல்லாமே ஒரே டேர்ம், அதனால இங்க அதிகலாம். ஆனா இந்த பிளஸ் தாண்டி இந்த சைடுல கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப 20ல 10 போச்சுன்னா 10ஆ? பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ன்றனால -10. இங்க என்ன இருக்கு? பிளஸ் ஓர் 2 2 மைனஸ் இருக்கிறதுனால -2. சோ -10 பிளஸ் இன்டு மைனஸ் -2 கூட்டினா என்ன வருது? -12 வருது. சரிங்களா, சோ மைனஸ்ல ஆன்சர் வந்துச்சுன்னா 12% 12% நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இதே பிளஸ்ல ஆன்சர் வந்துச்சுன்னா 12% லாபம் எழுதிப்பீங்க. சரிங்களா, ஐடியா மட்டும் புரிஞ்சுங்க. பிளஸ் நேம் போட்டேன், இங்க பாருங்க 10% லாபம்ன்றனால பிளஸ், y வந்து 20% நஷ்டம்ன்றனால -20 பிளஸ் x 10 y -20/100. ஓகேவா? சோ இதுல அப்படியே இந்த 2 0க்கு 2 0 அச்சிடலாம். இது -10 வந்துரும். 20ல 10 கழிச்சா 10, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ன்றனால -10. இங்க இந்த -2 அப்படியே வந்துற போகுது. சரிங்களா, சோ இதை கழிச்சு கூட்டினீங்கன்னா -12 வரும். அதாவது 12% நஷ்டம் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சோ இந்த வீடியோல நம்ம லாபம் நஷ்டத்துல முக்கியமான மாடல் தான் வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா, சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். நன்றி.